ஹாய்! வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு வீட்டிலே ஈஸியாக செய்யக்கூடிய குறுக்குற ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் அவல் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட 1/4 கப் கடலை மாவு ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கெட்டியாக வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஹீட்டுக்கு மாவு நல்லா வெந்துடும். நெக்ஸ்ட் மாவு நல்லா ஆறுனதும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து கையில் இந்த மாதிரி சேர்த்து எடுத்தோம்னா குர்குரே ஷேப் கிடச்சிடும். இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச குர்குரேவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே 2 சைடும் நல்லா இது மாதிரி பரட்டி போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும் உள்ள வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் பெரி பெரி மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச குர்குரேத்தில் ஆட் பண்ணிவிட்டு கையால் நல்லா இது மாதிரி பிசைஞ்சிட்டு சாப்பிட்டோன்னா ஒரு சூப்பர் அண்ட் ஸ்பைசியான வீட்டிலே ஈஸியாக செய்யக்கூடிய குர்குரே ரெடி. குழந்தைங்க ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.